ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் திருவாராதனத்தை பண்ண வேண்டும் என்பது அளவாக பார்த்திருக்கிறோம். இந்த திருவாராதனம் மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த ஜீயர்படி திருவாராதன கிரமம் என்கிற கிரமத்திலே பண்ண வேண்டும்னு நாம் பார்த்தோம் சென்ற பதிவிலே. இந்த திருவாராதன கிரமம் ஆச்சாரியன் முகமாக தெரிந்து கொள்ள வேண்டியபடியினாலே இவ்விடத்திலே அடியேன் விண்ணப்பிக்கவில்லை. அவரவர்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக அதை தெரிந்து கொண்டு அந்த திருவாராதன கிரமத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த திருவாராதனம் பண்ணி முடித்த பிறகு எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த தளிகை சமர்ப்பிக்கும் பொழுது எம்பெருமானுக்கு அந்த இடத்தை சுத்தம் செய்து ஒரு சதுர வடிவிலே அந்த இடத்தை சுத்தம் செய்து அதிலே நாம் பிரசாதங்களை எழுந்தருள பண்ணி எம்பெருமானுக்கு கண்டருளச் செய்ய வேண்டும் என்பதனை நாம் சதனுஷ்டான தர்ப்பணம் முதலான கிரந்தங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அந்த பிரசாதம் வைக்கும் இடத்தையும் நல்லா சுத்தி பண்ண வேண்டும். கோமய ஜலத்தினாலே சதுரஸ்ரம்னு சொல்லுவார்கள். சதுரம் இல்ல ரெக்டாங்கிள், ஸ்கொயர் என்று இந்த வார்த்தைகள்னாலே சொல்லப்படக்கூடிய ஒரு ஷேப்பிலே நாம் அந்த இடத்தை எவ்வளவு தேவையோ அவ்வளவு இடத்தை சுத்தம் செய்து அதிலே பிரசாதங்களை எல்லாம் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு கண்டருளச் செய்விக்க வேண்டும். இதை நாம் பண்ண வேண்டும். இது நாம் பண்ணும் பொழுது நாம் எம்பெருமானுக்கு எந்தெந்த காலங்களிலே என்னென்ன பிரசாதங்கள் என்று ஏற்பட்டிருக்கிறதோ அதை அவ்வளவு காலங்களிலே சரியாக பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு தினந்தோறும் அன்னம், அதற்கு மேலே பருப்பு முதலானவைகள்லாம் நாம் சமர்ப்பிக்கிறோம். காய்கறிகள் முடிந்தால் 2 காய்கறிகள், இன்னும் நன்னா செல்வம் இருப்பின் 3 காய்கறிகள்னு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் போக்கியமாக தளிகையை செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப விசேஷ காலங்களிலே விசேஷமாக சில வஸ்துக்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம்னா துவாதசி. துவாதசி அன்று தளிகையிலே அகத்திக்கீரை என்ன, நெல்லிக்காய் என்ன, இது முதலான வஸ்துக்களை எல்லாம் நாம் உபயோகம் படுத்தி தளிகையை செய்து சமர்ப்பிக்கிறோம். இப்ப ராமநவமி, இப்ப பெருமாள் திருவதார நாளிலே நீர்மோர் பானகம் என்பதையெல்லாம் சமர்ப்பிப்பதுன்னு ஒரு வழக்கம் உள்ளது. அதுபோல கண்ணபிரான் அவதரித்த ஸ்ரீ ஜெயந்தி அன்று பல வகையான பக்ஷணங்களை, நல்ல அலங்கார தளிகைகளை எம்பெருமானுக்கு அவரவர்கள் வசதிக்கேற்ப சக்திக்கேற்ப பண்ணி சமர்ப்பிப்பதுன்னு ஒரு வழக்கம் உள்ளது. இப்படி எம்பெருமான்களினுடைய அவதார நன்னாள்களோடு அதை நிறுத்தாமல் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்த நாள்களையும் இதே போலே நம்முடைய அகத்திலே கொண்டாட வேண்டும். இப்ப நமக்கு கொண்டாட்டம் என்றாலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்த நாள்தான். இப்ப பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த வண்ணம் நம்முடைய கிரகங்களிலே அந்தந்த விசேஷ நாள்களிலே பண்ண வேண்டியதை பண்ணி கொண்டு அதோடு சேர்த்து ஆழ்வார்கள் திருநக்ஷத்திரமா இருந்தா அன்னைக்கு ஒரு திருக்கண்ணல் அமுது சமர்ப்பிப்பது எம்பெருமானுக்கு. வேற எப்படி நம்முடைய கொண்டாட்டத்தை காட்ட முடியும்? அன்று கிரகங்களிலே அலங்காரம் பண்ணுவது, அன்று நல்ல புதியது உடுத்தி கொள்வது என்று ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்களையும் கொண்டாட வேண்டும் என்பதை மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையிலே நல்லவர்கள் கொண்டாடும் நாள் முதலாக இப்படி நமக்கு காட்டி அருள்கிறார். நம்பிள்ளை மகாச்சாரியர் திருமங்கை ஆழ்வாரினுடைய திருநக்ஷத்திரத்தன்று திருமங்கை ஆழ்வார் புறப்பாடு கண்டருளும் பொழுது அவருக்கு நிறைய பக்ஷணங்கள், நிறைய தளிகைகள் செய்து சமர்ப்பிப்பர் என்பதை நாம் சரித்திரங்கள் மூலமாக அறிகிறோம். ஆகையாலே ஆச்சாரியர்கள் மிகவும் ஆதரித்து உகந்து கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கிறது ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருநக்ஷத்திரங்கள். அந்த ஆழ்வார்களின் திருநக்ஷத்திரங்கள் என்ன, ஆச்சாரியர்களின் திருநக்ஷத்திரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் சரிவர அனுஷ்டித்து கொண்டு வர வேண்டும். இதுல கார்த்திகை மாதத்திலே நமக்கு கார்த்திகை தீபம் அன்றைக்கு அவரவர்கள் கிரக வழக்கத்துப்படி பிரசாதங்களை எல்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தல், இந்த மாதிரி அன்றன்றைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆகமங்களும் நமக்கு இதை காட்டுகின்றன. சதனுஷ்டான தர்ப்பணத்திலே அதற்கு ஒரு உதாரணம் காட்டி அருள்கிறார். பொதுவாக வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்திலே பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமி அன்று விசாக திருநக்ஷத்திரம் நம்மாழ்வார் அவதரித்த திருநாள் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள்னு மணவாள மாமுனிகள் கொண்டாடக்கூடிய திருநாள். அந்த திருநாள் அன்று பால் மாங்காய் செய்வதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும், பெரிய கோவில்ல பெரிய பெருமாளுக்கு அன்று பால் மாங்காய் உண்டு, நம்மாழ்வார் சன்னதியிலே நம்மாழ்வாருக்கு உண்டு. இந்த மாதிரி பண்ணுவது எதற்குன்னா அதற்கும் பாஞ்சராத்திர ஆகமங்களிலிருந்து ஒரு பிரமாணம் காட்டுகிறார் சதனுஷ்டான தர்ப்பணத்திலே.
ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே விஸ்வாமித்ர சம்ஹிதையிலே 26வது அத்தியாயத்திலே வைசாகஸ்ய சிதே பக்ஷே விசாகா பூர்ணிமா யதின்னு தொடங்கி சூதாதிஷு சமஸ்தானாம் பலான்யாகிருத்திய தேசிகா பாச்சையேத் குணமிஸ்ரம் தூ அப்படின்னு தொடர்ந்து அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுக்கிறார். நாரிகேல பலோபேதம் ஏலா கற்பூர மிஸ்ரிதம் பாச்சையேத் க்ஷீரமிஸ்ரம் தூ மகாஹவி சமன்விதம் என்று ஆரம்பித்து சூதாதி பல சம்யுக்தம் யதா காமம் பிரதாபயேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்வாமித்ர சம்ஹிதையிலே பாஞ்சராத்திரத்திலே. இப்ப எதற்காக அன்றைக்கு பெரியோர்கள் அனுஷ்டித்தார்கள்னா அதற்கும் சாஸ்திரத்துல ஒரு காரணம் இருக்கிறதுன்னு காட்டுகிறார். இப்ப அன்னன்னைக்கு தளிகை இன்னது பண்ண வேண்டும்னு பெரியோர்கள் விதித்திருக்கிறார்கள் ஆகில் அதற்கும் சாஸ்திரங்களிலே ஒரு பிரமாணம் இருக்கும், சிஷ்டாச்சாரத்திற்கு கண்டிப்பாக பிரமாணம் இருக்கும். இப்ப இதுல என்ன சொல்கிறது இந்த விஸ்வாமித்ர சம்ஹிதையிலே என்றால், இந்த வைசாக மாசத்திலே பூர்ணிமா அந்த பௌர்ணமி வரும் அந்த நன்னாளிலே மாங்காய் மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு அதை வெல்லம் போட்டு பாலிலே தளிகை செய்து அதிலே நாரிகேல பழம் அதாவது தேங்காய் எண்ணெய் மற்றும் ஏலக்காய் கற்பூரம் முதலான வாசனை திரவியங்கள் என்ன இதையெல்லாம் சேர்த்து நெய்யை விட்டு நன்றாக இதை தளிகை செய்து எம்பெருமானுக்கு கண்டருளச் செய்ய வேண்டும் என்று இதிலே காட்டுகிறார்கள். அதனாலதான் அந்த பால் மாங்காயிலே மாங்காய் வாழைக்காய் பலாக்காய் என்று முக்கணிகள்னு சொல்லக்கூடிய அந்த 3 வஸ்துக்களையும் சேர்த்து பாலிலே தளிகை செய்து அதிலே தேங்காய் சமர்ப்பித்து அதற்கு மேலே அதிலே வெல்லம் சேர்த்து தேன் சேர்த்து இந்த மாதிரி விசேஷமாக பண்ணுவார்கள் பால் மாங்காய்னு. அதற்கு பிரமாணத்தை காட்டினர். இது வைகானசிய ஸ்மிருதியிலும் இருக்கிறதுன்னு அதற்கும் பிரமாணம் காட்டுகிறார். ஆகையாலே இப்படி அந்தந்த காலங்களிலே நாம் அந்தந்த வஸ்துக்களை செய்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தளிகையிலே. அதையும் நாம் இந்த திருவாராதனத்தின் அங்கமாகவே சமர்ப்பித்தல், எம்பெருமானுக்காக சமர்ப்பித்தல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல பெரும்பாலும் தினந்தோறும் திருக்கண்ணல் அமுது பண்ண மாட்டார்கள். இப்ப விசேஷ நாள்களிலே பண்ணுவார்கள். அதை நாம் என்னைக்கு விசேஷமாக கருதுகிறோம்? ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விசேஷம் என்றால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவதரித்த நாள்தான். அதை விடாமல் நாம் கொண்டாட வேண்டும். அதுவும் நமக்கு நேராக ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் அவருடைய திருநக்ஷத்திரத்தை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அவர் திருவடிகளிலே அவரோடு கொண்டாடினாலும் சரி, இல்ல நம்முடைய கிரகங்களிலேவாது அதை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கு மேல நம்முடைய ஆச்சாரிய வம்சத்தின் கூட்டஸ்தர்னு ஒருத்தர் இருப்பார். இப்ப ஒருவர் கோவிலண்ணன் திருமாளிகையிலே ஆசிரியத்தவர்கள்னா கோவிலண்ணன் திருநக்ஷத்திரம் என்று அது புரட்டாசி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே வரும். வானமாமலை மடத்தை ஆசிரியத்தவர்கள்னா அந்த வானமாமலை மடத்தின் கூட்டஸ்தராக இருக்கக்கூடியவர் பொன்னடி கால்ஜியர், அவருடைய திருநக்ஷத்திரம் புரட்டாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்திலே வரும். இந்த மாதிரி அந்த ஒன்னான சுவாமி அவருடைய திருநக்ஷத்திரம் என்பதையும் அறிந்து வைத்து கொண்டு அங்கு சென்று கொண்டாடுதலோ இல்ல கிரகங்களிலே அதற்குண்டான நல்ல தளிகையை செய்து நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனங்களை எல்லாம் செய்து கொண்டாடுதலோ இதையெல்லாம் அவசியம் பண்ண வேண்டும். இப்ப இந்த தளிகை சமர்ப்பித்தல் என்கிற இந்த பிரகரணத்திலே பகவானுக்கு என்றென்றைக்கு என்னென்ன தளிகை சமர்ப்பிக்க வேண்டும்னு பெரும்பாலும் ஆச்சாரத்திலே வந்தது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நாள் என்னென்ன சேர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, அதன்படி பண்ண வேண்டும். இப்ப பொதுவா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமைகளிலே நெல்லிக்காய் சேர்க்க மாட்டார்கள். அந்த மாதிரி அன்றைக்கு அது சேர்க்கக்கூடாது. மாதிரி துவாதசி அன்று சிலது சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன நாள்ல என்னென்ன சேர்க்கக்கூடாதோ அதை தவிர்த்து கொண்டு சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அந்த உணவை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆகையாலே நாம் என்ன உட்கொள்கிறோமோ நமக்கு உட்கொள்வதற்கு எது தகுந்ததோ சாஸ்திரங்கள் படிக்கு அத்தை தான் நம்முடைய எம்பெருமானுக்கும் கண்டருள பண்ண வேண்டுமே தவிர பகவானுக்கு எல்லா உணவும் ஒண்ணுதான் என்று எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுதல்ங்கிறது அது பண்ணக்கூடாது. சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை மட்டும்தான் பகவானுக்கு கண்டருள செய்ய வேண்டும். எம்பெருமானுக்கு நிறைய நல்ல தீர்த்தத்திலே திருவாராதனம் செய்து அந்த தீர்த்தத்திலே சேர்க்க வேண்டிய அந்த பொடி தீர்த்த பரிமளம்னு சொல்லுவார்கள், அதையும் முடிந்த அளவுக்கு நன்னா சம்பாதித்து வைத்து கொண்டு கிரகங்களிலே அரைத்து அதுல நல்ல குங்குமம் பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு முதலானவற்றையெல்லாம் சேர்த்து அதை அரைத்து அதை சித்தப்படுத்தி வைத்து கொண்டு அதே போல எம்பெருமானுக்கு தளிகையும் நல்ல முனைப்போடு பண்ண வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் பகவானுக்கு கைங்கரியமாக பண்ணுதல் தான் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லவா. இப்ப பகவானுக்கு தளிகை செய்தல்
எம்பெருமானுக்காக அந்த தளிகையை செய்தல்ங்கிறது அது பெண்களுக்காக கிரகங்களிலே இருக்கிறது. அவர்களும் இதை ஏதோ ஒரு கடன் இல்லாமல் பகவானுக்காகன்னு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் என்று நினைத்து செய்தல். பெரியோர்கள் இப்படித்தான் அனுஷ்டித்து கொண்டு வருவர்கள். பெரியவர்களிடத்திலே நாம் சென்று கேட்டோமாகில் எவ்வளவோ முடியாமல் இருந்தாலும் சில பேர் தளிகை பண்ணிட்டு இருப்பா. எதற்குன்னு கேட்டா, நமக்கு இருக்கக்கூடிய கைங்கரியங்கள்ல இது ஒண்ணுதான். நிறைய கைங்கரியங்கள் நமக்கு கிடையாது. கோவில்களிலோ நிறைய பண்ண முடியாது. கிரகங்களிலே நம்முடைய தளிகையை உண்ணுவதற்குன்னு அமுது செய்வதற்குன்னு எம்பெருமான் ஒரு உரு கொண்டு வந்து நம் கிரகங்களிலே இருக்கிறான்னா அவனுக்கு நாம் தளிகை செய்து சமர்ப்பித்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கைங்கரியம். அதை விடாமல் நாம் இந்த புத்தியோட பெரிய பிராட்டியாருக்கு கரணபூதர்களாக இருந்து கொண்டு நாம் இந்த தளிகையை செய்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது திருவாராதனத்திற்கு பின்னாடி பண்ணக்கூடியது. முடிந்த அளவுக்கு அருளி செயல்களை எம்பெருமான் முன்பு விண்ணப்பிக்க வேண்டும். தினந்தோறும் கண்டிப்பாக திருப்பல்லாண்டு திருப்பாவை என்பதை அருளி சொல்ல வேண்டும். எம்பெருமான் முன்னாடி அதை நாம் விண்ணப்பிக்க வேண்டும்னு மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். ஆகையாலே குறைந்தபட்சம் திருப்பல்லாண்டு திருப்பாவை தினந்தோறும் எம்பெருமான் திருவாராதனத்திலே சொல்லி அதற்கு சாற்று முறையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த தளிகை சமர்ப்பித்து முடித்த பிறகு இது இந்த திருவாராதனத்தின் ஒரு பகுதி. இதோட திருவாராதனம் முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக தீர்த்தத்தை பகவானினுடைய தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுதல், ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுதல், இந்த பிரக்கிரியை என்ன என்பதனை அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.